ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 12th ஸ்டாண்டர்டோடைய எக்ஸசைஸ் 1.1 செகண்ட் சம்முடைய தேர்ட் சப்டிவிஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபைண்ட் த இன்வர்ஸ் ப்ராக்கெட்டில் வந்து இஃப் இட் எக்ஸிஸ்ட். ஸோ இன்வர்ஸ் அதை நான் அப்புறம் சொல்கிறேன் ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ கொஸ்டின் வந்து இதான். ஸோ தேர்ட் சப்டிவிஷனில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2 3 1 and 3 4 1 and 3 7 2. ஸோ இப்படின்ற ஒரு மேட்ரிக்ஸ் 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சொல்யூஷன் என்னன்றது அப்படின்னு பார்த்தலாம். ஸோ இது வந்து லெட் ஏ அப்படின்னு வந்து அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் வந்து ஏன்னு எழுதிக்கலாம். 2 3 1 and 3 4 1 and 3 7 2. ஸோ இப்படின்ற ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இதுக்கு நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டு ஃபைண்ட் ஏ இன்வர்ஸ். ஸோ ஏ இன்வர்ஸ் தான் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்டா அப்படி இல்லையா அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இதுக்கு வந்து டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ டிட்டர்மினன்ட் 2 3 1 3 4 1 and 3 7 2. ஸோ இதுக்கு அதாவது வந்து இதான் வந்து ஏ டிட்டர்மினன்ட். ஸோ ஏ டிட்டர்மினன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இப்போ வந்து நமக்கு தெரியும். ஸோ எப்படி ஃபைண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ டிட்டர்மினன்ட் வந்து நமக்கு வந்து ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் பண்ணியிருந்தோம் லாஸ்ட் சம்லேயே, அதே மாதிரி தான் வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ 2 into 4 2s are 8 minus 1 4 2s are 8 minus 7 1 7 is 7. ஸோ minus 3 into ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா வந்து 3 2s are 6 minus 1 3 is 3 3 2s are 6 minus 3 and plus 1 into ஸோ 7 3s are 21 minus 4 3s are 12. ஸோ 21 minus 12. ஸோ இப்போ இது சால்வ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2ல் 8ல் 7 போச்சுன்னா 1 ஆகிடும். மைனஸ் 3ல் வந்து 6ல் 3 போச்சுன்னா 3 ஆகிடும். ப்ளஸ் 1ல் வந்து 21ல் 12 போச்சுன்னா 9 ஆகிடும். ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2 minus 3 3s are 9 plus 3 3s are 9. ஸோ ப்ளஸ் 9 மைனஸ் 9 கேன்சல் ஆகிடுமா? அப்போ என்ன வரும் ஆன்சர் 2. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து டிட்டர்மினன்ட் ஏ வந்து 2 தான். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? ஸோ இந்த 2 வந்து டஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு 0. இஃப் இட் இஸ் ஈக்குவல் டு 0 தென் இது வந்து என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ 0ன்னு தான் வந்து எக்ஸிஸ்ட்டாக இருக்காது. ஸோ ஏ இன்வர்ஸே கிடையாது. ஸோ இப்போ இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இது ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஏ டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணியாச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ஸோ ஏ இன்வர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஸோ நெக்ஸ்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ அட்ஜாயிண்ட் ஏ எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அட்ஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஸோ அட்ஜாயிண்ட் ஏ எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம்? ஸோ எல்லாத்தையுமே வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். லைக் இது இப்போ இந்த மேட்ரிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு 2 அப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு 2 எடுத்துக்கூடாது. ஸோ ப்ளஸ் ப்ராக்கெட் மைனஸ், அதே மாதிரியே வந்து ப்ளஸ், அதே போல் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணுவோம்? வழக்கம் போல் டிரான்ஸ்போஸ் போட்டுப்போம். இப்படி தான் அதுமாரி அட்ஜாயிண்ட் ஏ ஃபைண்ட் பண்ணோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இது ஏ 1 கன்சிடர் பண்ணால் 4 2s are 8 minus 1 7 is 7. 4 2s are 8 minus 8 minus 1 7 is 7. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணிருக்கோம் 6 minus 3. ஸோ 6 minus 3 தேர்ட் ஒனுக்கும் அதே மாதிரி இதையும் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து 7 3s are 21 minus 4 3s are 12. ஸோ 21 minus 4 3s are 12. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு இது அதாவது வந்து ஏ 2 நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். 3 2s are 6 minus 7. அப்போது 6 minus 7. ஸோ நெக்ஸ்ட்டு 4க்கு ஸோ 4 கன்சிடர் பண்ணால் 2 2s are 4 minus 3 4 minus 3. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1க்கு பார்த்தீங்கன்னா வந்து 7 2s are 12 7 2s are 14 minus 3 3s are 9. ஸோ அப்போ என்ன வரும்? 14 minus இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 7 2s are 14 minus 9 வந்துடும். 9 வந்துடுச்சா? ஸோ நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 3 1க்கு ஸோ 3 1க்கு பார்த்தீங்கன்னா வந்து 1 3 is 3 minus 4. அப்போது 3 minus 4. ஸோ நெக்ஸ்ட் ஒனுக்கு பார்த்தீங்கன்னா 1 2 is 2 minus 3 2 minus 3. அண்ட் அதே மாதிரியே வந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒனுக்கு பார்த்தீங்கன்னா ஏ 3 3க்கு பார்த்தீங்கன்னா 4 2s are 8 minus 3 3s are 9 8 minus 9. ஸோ இப்போ இதில் ஃபைன் பண்ணியாச்சா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதை சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இதை சால்வ் பண்ணால் வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 8ல் 7 போச்சுன்னா 1 மைனஸில் வந்து -6ல் 3 போச்சுன்னா 3 ஆகிடும். ஸோ -3
3. ஸோ நெக்ஸ்ட் என்ன வரும் 21ல் 12 போச்சுன்னா 9 வரும். ஸோ ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ 9. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 6ல் 1 போச்சு, 7ல் 6 போச்சுன்னா 1 வந்துடும். ஸோ 1 மைனஸில் இருக்கிறதுனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்படி பார்த்தா 1 தான் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து 4ல் 3 போச்சுன்னா 1 ஆகிடுமா, அப்போது 1 ப்ளஸ் 1 தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து 14ல் 9 போச்சுன்னா 5. ஸோ முன்னாடி மைனஸ் இருக்கிறதுனால -5 போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து 4ல் 3 போச்சுன்னா 1. ஸோ -1 இருக்கிறதுனால மைனஸ் முன்னாடி ஒரு ப்ளஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் இன்ட்டு மைனஸும் மைனஸ் தான் வரும். அப்படி பார்த்தா -1 வந்துருமா. நெக்ஸ்ட்டு என்ன வரும், ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 3ல் 2 போச்சுன்னா 1. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ +1. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து 9ல் 8 போச்சுன்னா 1. ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் தான். ஸோ -1. ஸோ இதுதான் வந்து அட்ஜாயிண்ட் ஏ டிரான்ஸ்போஸ். ஸோ அட்ஜாயிண்ட் ஏ எப்படி ஃபைண்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஸோ இதுக்கு டிரான்ஸ்போஸ் எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ரோ வந்து காலம், ஃபஸ்ட் ரோ வந்து காலமில் எழுத போகிறோம். 1 -3 9. அண்ட் நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ 1 1 -5. அண்ட் நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோ -1 1 -1. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதான் வந்து அட்ஜாயிண்ட். ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ என்ன வரும், இதான் வரும் 1 1 -1 -3 1 1 9 -5 1 ஆயிடுச்சா. ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம ஏ இன்வெர்ஸ் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஏ இன்வெர்ஸ் எப்படி, நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 டிடர்மினன்ட் ஏ ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ. அப்படி பார்த்தா என்ன வரும், ஸோ ஏ இன்வெர்ஸ். ஸோ ஏ இன்வெர்ஸ் எழுதிக்கலாம் 1 டிடர்மினன்ட் ஏ. டிடர்மினன்ட் ஏ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணியிருந்தோம், 2 ஃபைண்ட் பண்ணியிருந்தோமா. அப்போ 1/2. ஸோ இங்கே வந்து என்ன எழுதிக்கலாம், இந்த அட்ஜாயிண்ட் ஏ ஃபைண்ட் பண்ணதை எழுதிக்கலாம். 1 1 -1 -3 1 1 அண்ட் 9 -5 -1. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதான் வந்து ஆன்சர். ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 டிடர்மினன்ட் ஏ ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ. ஸோ டிடர்மினன்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு அண்ட் அட்ஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு திஸ் வேல்யூ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1/2 1 1 -1 அண்ட் -3 1 1 அண்ட் 9 -5 -1. ஸோ இதான் வந்து ஃபைனல் ஆன்சர். ஸோ இதான் வந்து ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ தேர்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் என்ன. ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து ஸோ இதுதான் வந்து ஃபைனலாக வந்து நம்ம ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிருக்கோம். ஸோ இவ்வளோ தான். இன்கேஸ் இந்த சம்மில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் எனி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுறேங்க. ஐ வில் ட்ரை டு சால்வ். தேங்க்யூ.